வணக்கம். என் பெயர் ரிக்ஷித் சிவசுப்பிரமணியன். போன காணொளியில சூரிய பொங்கல் நன்றி கூட சம்பந்தப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னேன். இந்த காணொளியில எப்படி மாட்டுப்பொங்கல் நன்றி கூடயும் வீரம் கூடயும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்ல போறேன். மாட்டு பொங்கல்ல காலையில எந்திரிச்சு மாட்டெல்லாம் குளிப்பாட்டி அதெல்லாம் அலங்காரம் செஞ்சு அதோட கொம்புக்கெல்லாம் வண்ணம் பூசி அதுக்கு பொங்கல் செஞ்சு காய்கறிகளையும் பழங்களையும் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு சாமி கும்பிடுவோம். அதுக்கப்புறம் அதனாலதான் பொங்கலுக்கு நன்றி இருக்கு. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டுன்னு ஒரு விளையாட்டு இருக்கு. அதை தமிழ்நாட்டுல விளையாடுவோம். ஜல்லிக்கட்டுல வீரமான ஆளுங்கள்லாம் விளையாடுவாங்க. அந்த வீரர்கள்லாம் ஜல்லிக்கட்டுல ஒரு மாட்டை அடக்க பார்ப்பாங்க. அந்த மாட்டை அதோட திவில்ல பிடிச்சி நிப்பாட்டணும். ரொம்ப பெரிய வீரர்கள்லாம் அதை பண்ணியிருக்காங்க. அதனால பொங்கல் வீரத்தையும் கத்து கொடுக்குது. அதனாலதான் பொங்கல் வீரத்தையும் நன்றியவையும் கொடுக்குது. அடுத்த காணொளியில நான் இதே மாதிரி சொல்ல போறேன். நன்றி, வணக்கம். ஆமால, காணும் பொங்கலை பத்தி சொல்ல வந்துட்டேன். காணும் பொங்கல்ல மரியாதையும் அன்பு பாசம் அதெல்லாம் கத்துக்கலாம். அது ஏன்னா காணும் பொங்கல் மாட்டு பொங்கலுக்கு அடுத்த நாள். காணும் பொங்கல்ல நம்ம உறவினர்கள்லாம் பார்ப்போம், சந்திச்சு அன்பை பரிமாறுவோம். அதுக்கப்புறம் நம்ம மரியாதையா நம்ம பெரியவங்கிட்ட இருப்போம். அதோட நம்ம பெரியவங்கிட்டையும் ஆசீர்வாதமும் வாங்குவோம். அதனால அன்பு பாசம் மரியாதை அதெல்லாம் காணும் பொங்கல்ல கத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.